டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு நச்சுன்னு ஒரு பாதாம் பால் பொடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாதாம் பால் பொடி வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நினச்ச நேரம் பாலை காய்ச்சி உடனே ஊற்றி ஜம்முன்னு குடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுவும் மழை நேரத்துக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும். நம்ம வீட்டு குட்டீஸ்களுக்கு டீ காஃபி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாதாம் பால் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிற பாதாம் பால் பொடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். இதை எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். நம்ம வணக்கம். நீங்க நம்ம டீ கடை கிச்சன்ல பாதாம் பொடி, அந்த பாதாம் பொடி கடையில எப்படி நம்ம போய் அந்த பெரிய இரும்பு சட்டியில வச்சிருப்பாங்க, அப்படி இரும்பு சட்டியில வச்சு காய்ச்சிக்கிட்டே சுண்ட காய்ச்சி காய்ச்சி ஆத்தி ஆத்தி கொடுப்பாங்க. சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாதாம் பொடியை நம்ம மிக்ஸ் பண்ணி வீட்டில் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இந்த ஒரு பாத்திரத்துல தண்ணி 2 கப் தண்ணி வச்சிருக்கோம். 2 கப் தண்ணி சூடாகிட்டு இருக்கு. இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு சூடான உடனே நம்ம இங்க அரை கப்பு பாதாம் வாங்கியிருக்கோம். பாதாம் அதை எல்லாத்தையுமே இதுல சேர்த்துருங்க. அரை கப்பு கிட்டத்தட்ட 100 கிராம். அந்த 100 கிராம் பாதாமை இந்த வெந்நீல போட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி சூடாகி இந்த பருப்பை போட்டதுலேருந்து ஒரு 3 நிமிஷம் அந்த வெந்நீலே நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு நல்லா ஊறின பிறகு நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பாதாம் எதுக்கு இந்த வெந்நீல போட்டு நம்ம அதை லேசாக ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்படின்னா அந்த நல்லா அந்த பருப்பை தொலியை நீக்கிறதுக்காக நல்லா உப்பி வந்துடும். உப்பி வந்தோன்னு தொலியை நீக்கிடலாம். இல்லை வெந்நீல இல்லைன்னா ஒரு சிலர் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிதிக்கி எடுத்துட்டு நம்ம பண்ணணும். இப்போ அதை ஷார்ட்டா பண்றதுனால இந்த மாதிரி நம்ம வெந்நீல கொதிக்க விட்டு அந்த தொலியை நீக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்றோம். இப்போ நம்ம 3 நிமிஷம் நல்லா அந்த வெந்நீல கொதிச்சு எல்லாமே உப்பி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு வடிகட்டியில போட்டு வடிகட்டிடலாம். வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணி நல்லா வடிகட்டும். நம்ம பாதாம் அந்த வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம். வடிகட்டி எடுத்து வச்சிருக்கத அந்த பூரா அந்த பாதாம் கொட்டையில இருந்து நம்ம இப்படி தொலியை நீக்கணும். தொலியை நீக்கணும். இப்படி போட்டு அப்படியே அமுக்குனாலே வந்துடும். அந்த மாதிரி வந்துடும். இப்போ பாதாம் உரிக்கிறேன். உரிச்சோம்னா அப்படி தெரிச்சு போயிடுது. பக்கத்து வீட்டு வரைக்கும் பறந்துரும் போல் தெரியுது. அதனால நம்ம உரிச்சு எடுத்துடலாம். இப்படி 2 கைட்டை இப்படி உரிச்சே டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். நான் அப்படி பிடிக்கி பார்த்தேன். அது பக்கத்து வீட்டுக்கு இப்படி பறந்து போகுது. அதனால வேண்டாம், பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க அப்புறம். ஆனால் இப்போ நம்ம இந்த உரிச்ச பாதாம் அப்படியே விளவிலேன்னு இருக்கு பாருங்க. இந்த உரிச்ச பாதாம் எல்லாம் இந்த மாதிரி சின்ன வடச்சட்டியில் போட்டு லேசாக நம்ம அந்த ஈரப்பதத்தை போக்குறதுக்காகத்தான் நம்ம வடச்சட்டியில் போட்டு லேசாக அப்படியே வறுத்து எடுத்தோம்னா அந்த ஈரம் பூரா நல்லா வாங்கிடும். மறுபடியும் எப்பயும் போல் பாதாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்காகத்தான் இதை போட்டு லேசாக அப்படியே மீடியமில் வச்சுட்டு நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு அதை நல்லா புரட்டி விட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கிடலாம். இதில் போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே அங்கே நின்று பிரட்டி நம்ம அந்த ஈரப்பதத்தை போய் நல்லா அந்த அளவுக்கு லேசாக வறுபட்டுருச்சு. அதான் நம்ம தொட்டோம்னா ஈரமே இருக்காது. எப்பயும் போல் நம்ம சாதாரணமாக பாதாம் எவ்வளோ ட்ரையாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு அறுத்தாலே போதும். ரொம்ப கறிகள் முருகல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம். தனியாக ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. நம்ம அதே கடாயில் மீடியமாக வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுட்டு ஒரு 12 ஓலை பிஸ்தா பருப்பு உரிச்சிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. 15 முந்திரி பருப்பு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கலாம். லேசாக, ஏன்னா அது கொஞ்சம் அப்படியேவும் கொஞ்சம் நமத்த மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா கூட வச்சுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனோடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போறோம். அதுக்கு மெஷர்மெண்ட்ல 1 கப்பு கிட்டத்தட்ட 250 கிராம் ஜீனி எடுத்து இந்த மாதிரி பெரிய மிக்சி ஜாரை சேர்த்துக்கங்க. அதாவது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அடிக்கிற மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா பொடியாக்கிடணும். 3/4 டீஸ்பூனு நம்ம மஞ்சள் தூள், அதாவது குழம்பு மஞ்சள் தூள் வச்சிருக்கோம்ல அதுதான், அதை இதில் சேர்த்துருங்க. இங்கே ரெடி பண்ணி நல்லா ஆறிடுச்சு. ஆறினதையும் இந்த மிக்சி ஜாரில் அந்த ஜீனி பவுடரோட சேர்த்து இதையும் சேர்த்துருங்க. அதோட சேர்த்து 2 ஏலக்காய் அதையும் உள்ளே சேர்த்துருங்க. முந்திரி பருப்பும் பிஸ்தாவும் வறுத்து வச்சிருக்கோம், அதையும் உள்ள சேர்த்துருங்க. அவ்வளோதான். சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சிக்குவோம். இப்போ நமக்கு அந்த பாதாம் பொடியை நல்லா விட்டு 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 அடித்து நல்லா செக் பண்ணி அடிச்சுட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிறணும். நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கிறணும். இந்த அளவுக்கு லைஸாக, அதாவது கொஞ்சம் லேசாக பரபரன்னு தான் இருக்கும். நைஸ்னா ரொம்ப நைஸாக இல்லை, ரொம்ப ஓட விட்டிங்கன்னா அப்புறம் பாதாம் எண்ணெயே வந்துடும். போதும். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். லேசாக ஆற வச்சுட்டு நம்ம ஒரு நல்ல கண்ணாடி பவுலில் மாற்றி டைட்டாக அடைச்சி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம். நம்ம பசும்பால் ஒரு 300 பால் எடுத்துருக்கோம். 300 பால் எடுத்து பால் சட்டியில் வச்சு நல்லா காய்ச்சி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. கொதிச்சிட்டு இருக்க டயத்தில் நம்ம இந்த 300 பாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்க பாதாம் பொடியை போட்டு காய்ச்சணும். 1.5 டேபிள் ஸ்பூனு அப்படியே போட்டு
நல்லா காய்ச்சிருங்க. ஒரு கொதி நல்லா வரட்டும். பாதாம் பொடியை போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி அந்த அளவுக்கு கொதிச்சு வந்தாலே போதும். ஏன்னா நம்ம பால் ஏற்கனவே நல்லா சூடாகி கொதிச்ச பாலில் தான் நம்ம அந்த பாதாம் பொடியை போட்டிருக்கோம். போட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம பாதாம் பொடி அடிக்கும்போது அதில் ஜீனி சேர்த்துருக்கோம். அது அந்த பொடி கூடியான ஜீனி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுன்றதை பார்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் ஜீனி சேர்த்தா தான் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஜீனி போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்து அப்படியே நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும்போது நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு பாதாம் பால் தயாராகிடுச்சு. இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல இருந்து ஒரு அருமையான பாதாம் பால், சுண்ட காய்ச்சின பாதாம் பால், சுருங்க காய்ச்சின பாதாம் பால், ஃபுல்லு இருக்கும். குடிச்ச உடனே அப்படியே அந்த மழைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சாரம் அப்படியே குட்டி ஒரு பாதாம் பால் குடிச்சு பார்ப்போம். வா, சுட சுட ஒரு திக்கான பாதாம் பால், மலைச்சாரலுக்கு ஏற்ற மாதிரி அருமையான ஒரு பாதாம் பால், ஒரு பொடி அருமையா டீ கடை கிச்சன்ல தயாராகிருக்கு. அந்த மாதிரி ஒரு பாதாம் பாலை நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.